ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது எந்த ஒரு ரிஷபராசியோட பலனை பார்த்தாலும் அற்புதமாக இருக்குது, அமோகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் எங்களோட வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு கேள்வியாகவே இருக்குது. ரிஷபராசி பாருங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க. அதனால் 3 நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிரக அமைப்பால் ஒரே மாதிரியான பலனை 3 நட்சத்திரக்காரங்களும் பெறுவது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏற்ற பலன் இருக்குது. ரிஷபம் அப்படிங்கிறது பொதுவானது. இந்த ரிஷபராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பலன் அப்படிங்கிறது வேறுபடும். ஆனால் ஒரு சில அமைப்புகள் 3 நட்சத்திரத்துக்குமே ஒத்துப்போகும். அதனால தான் இந்த ராசிக்கான பலன் சொல்லும் பொழுது நட்சத்திர பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு சூழல் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும், எந்த விஷயத்தை தவிர்த்தா நீங்கள் மேலும் நன்மைகளை பெற முடியும், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நன்மைகளை பெறுவீங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எளிய முறையில் இதை தெரிஞ்சுக்க முடியும். ரிஷப ராசியில் பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரம் அதில் 2, 3, 4ஆம் பாதமும், ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதமும் இருக்குது. சூரியன் உங்களுக்கு இந்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு பார்த்தா, இது 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பொதுவாக ஒத்துப்போகும். அது என்னென்னா, தொட்டது தொடங்கும், நினச்சது எல்லாமே உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். ரொம்பவுமே கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் தாங்கி வந்திருப்பீங்க. எல்லோருக்குமே உங்களோட செயல் நல்லதாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனுமே கிடைச்சிருக்காது. பெரும்பாலும் ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ குடும்பத்தில் இருக்கீங்க ஒரு ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறது, இந்த மாதிரியான சூழல் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யாருமே பூர்த்தி செய்ய மாட்டாங்க. உங்களோட தேவையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு உங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் தான் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு தொட்டது துளங்கும் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே யோகமான ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இப்போது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில தடை தாமதம் வரும், பிரச்சனைகளுமே வரும். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி யார்? சுக்கிரன். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக வரக்கூடிய நல்ல பயன் அப்படிங்கிறது பல மடங்கு உங்களுக்கு இன்னுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். வரக்கூடிய பலன் இரட்டிப்பாக பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் உங்கள் ராசி அதிபதியின் அருளால் பெற முடியும். சுக்கிரனின் அருளை பெறுவதற்கு நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால சுக்கிரனின் அருளை நீங்கள் எளிய முறையில் பெற முடியும். அதனால தான் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னோ, உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். உங்களுக்கு பெருமாளின் அருளால் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கவும், உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை பெறவும் உங்களுக்கு பாருங்கள், நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இப்போ கிரக அமைப்பை வச்சு நாம் உங்களுக்கான பலனை சொல்கிறோம். உங்கள் ஜாதக பலனை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிறதுனால பாருங்களேன், இன்னுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை எளிய முறையில் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை தவறாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக சில மாற்றங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்வீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களுமே சொல்வீங்க. நிறைய பேர் பாருங்கள் கமெண்டில் சொல்லியிருப்பாங்க, எங்ககிட்ட ஜாதகம் பற்றி இப்போ நான் ரொம்பவுமே நல்ல ஒரு உயர்வுக்கு வந்ததாகவும், அவங்களோட வாழ்க்கையில் இருந்த தடை பிரச்சனை அதிலேருந்து விடுபட்டு இப்போ ரொம்பவுமே நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறோம், பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த கால பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதனால் இப்போ இந்த வருடம் பிறந்த உடனே பிரச்சனை தீர்ந்துருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான பிரச்சனை உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கும்.
அதுவும் ஒரு சிலருக்குலாம் பாருங்களேன், நல்ல ஒரு உயர்வு கூட இருந்திருக்கும். நிறைய வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி அமைஞ்சிருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த ஒரு நபர் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு இருக்கும். அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இப்போ ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு உருவாகி இருக்கு. நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு, வேலை, தொழில், உங்கள் நிதி நிலைமை இதில் எல்லாமே நல்ல ஒரு உயர்வையும் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய தடைகள் இப்போ நீங்குது. ஏதாவது திருமண பேச்சுவார்த்தை ரொம்பவுமே நாள்பட்டு தள்ளி போய்கிட்டே கூட இருந்திருக்கும். இல்லைன்னா வரன் பார்க்குற விஷயம் ரொம்பவுமே தள்ளி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சுபகாரிய தடைகள் நீங்குதுங்க. இந்த காலகட்டம் அனுகூலமான சுபபலனை ஏற்படுத்துறதுனால இந்த திருமண சுபகாரியம் நடக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கு பெரும்பாலும் சாத்தியக்கூறு இருக்குது. அதே போல் இந்த ராசிக்கு சுகாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டுட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்கும். தடை தாமதம் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்களோ அதுபோலையே செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கான ஒத்துழைப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்க தருவாங்க. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்புமே சிறப்பான ஒரு உயர்வை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் மற்றவங்களுக்காக சில விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, அதை அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவே பெரிய மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்படி உங்களை வேணான்னு சொல்லி விட்டு விலகி போனவங்க கூட அவங்க பண்ண தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உருவாகியிருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் சிறப்பாக செய்வீங்க. நீங்கள் நினச்ச காரியம் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஏற்கனவே நல்லா வேலை செஞ்சதுக்கான அமைப்பு இப்போ இருக்குங்க. அதுக்கான பொறுப்பு அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். அதனால் இப்போ சரியாக வேலை செய்யாமல் இருக்காதீங்க. எப்பவும் போல் நீங்கள் உங்களுக்கான பொறுப்புணர்ந்து கொடுக்குற வேலையை கொடுக்குற நேரத்துக்குள்ளே சரியாக செஞ்சு முடிங்க. அதுக்கான பாராட்டு அங்கீகாரம் பெறக்கூடிய காலகட்டம் இது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா அடுத்தடுத்து நல்ல ஒரு உயர் பதவிக்கெலாம் போகக்கூடிய யோகம் நீங்கள் பெற முடியும். கடினமாக உங்களோட வேலையை பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. கஷ்டமான வேலையை கூட எளிதியாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்குது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இப்போ கூட்டாளிகள் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் தாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நிதி நிலைமை ரொம்பவுமே நல்லா இருக்குது. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்களோ அதுவே இப்போ உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். பண விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பண வருமானம் நல்லா இருக்கிறதுனால மற்றவங்களை நம்பாமல் நீங்களாக முன்னின்று உங்களோட செயல்களில் செயல்படுத்துறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். அதே போல் கடன் வாங்கி தரேன்னு சொல்லி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பண விஷயத்தில் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க. இது பின்னடைவு தான் ஏற்படுத்தும். உங்களுக்கான பொறுப்பு என்னவோ உங்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்னவோ அதற்கான வேலையை செய்யுங்க. நிச்சயமாக அதற்கான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. கடன் வாங்குறது, மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. பண நிறைவு உங்களுக்கு ரொம்பவுமே மனநிறைவாக இருக்கும். கடந்த காலத்தில் கஷ்டமாக இருந்த விஷயம்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம். கடன் வாங்கி வேலை செஞ்சவங்க இப்போ அந்த கடன் அடைப்பதற்கான சூழல் இருக்குது. இப்போ வருமானம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னால் வரக்கூடிய பணப்பற்றாக்குடைய ஈடுகட்ட இது நல்லதாக இருக்கும். சேமிக்க தொடங்குறது தான் நீங்கள் இந்த மாதம் செய்கிற ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கிட்டு சேமிக்க தொடங்கி பாருங்களேன். அதுவே உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். கையில் பணம் சேர சேர மனசுலேயுமே ஒரு நிம்மதி இருக்கும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் வீடு, உறவினர் வீடு, இந்த மாதிரி சுப காரியங்கள் நடக்கும். சுப காரியத்தில் கலந்துக்கிறதுனால நீங்கள் இந்த பிரிஞ்சு போன உறவினர்கள் ரொம்ப நாள் கழித்து நிறைய நண்பர்களை மீட் பண்ணுற வாய்ப்புலாம் கிடைக்கும். அதே போல் திருமணம், இந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப காரியம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. ஒரு சிலர்லாம் ஏதாவது வீடை பார்த்துட்டு கூட இதை வாங்கலாம், இது மாதிரி கட்டலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசைப்பட்டிருப்பீங்க. அதற்கான வேலையை இப்போ தொடங்க போகிறீங்க. அதுதான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ செய்ய போகிறீங்க பாருங்கள். கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க, நீங்களா இது, நீ அந்த வேலையை செஞ்ச அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களோட பணிகள் இருக்கும். இந்த மாதம் கோபத்தை தவிர்க்கணும். பொறுமை, நிதானம் இது கண்டிப்பாக தேவைப்படுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்களேன். எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் நினச்ச அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க.
அதே போல் இந்த மாதம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய வழிபாடு. அதே போல் சூரிய நாராயணனை வணங்குறதுனால கூடுதல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடையும் சூரிய நாராயணன் வழிபாடையும் செய்யுங்களேன். நல்ல ஒரு உயர்வை தொழில், வியாபாரம், குடும்பம் இதில் நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நினச்சது நடக்கும், தொட்டது தொழுங்கும். நீங்கள் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.